ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் அருள் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாரத்தில் 5 சப்ஜெக்ட் லைவா இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு வாரத்தில் எப்படி சார் 5 சப்ஜெக்ட் நம்ம லைவ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கான தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீக்லி ஷெடியூல் மாதிரி லைவ் டெஸ்ட், யூடியூப் லைவ் டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத ஒரு வீக்லி ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஷெடியூலில் மண்டேனா என்ன லைவ் இருக்கும், டியூஸ்டேனா என்ன லைவ் இருக்கும், ரெகுலராக வந்து நமக்கு ஈவினிங் 8 o'clock வந்து நம்ம லைவ் டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் 2 days மட்டும் இல்லை, அது ஃபர்தராக வந்து உங்களுக்கு கண்டினியூ. நாளையிலேருந்து, இன்றைக்கி எலெக்ஷன் அப்படிங்கிறா இருக்காது, நாளையிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே மட்டும் என்ன ஆகும், சர்வேயிங் சப்ஜெக்ட் இருக்கும். இந்த வாரம் மட்டும் நாளைக்கு சர்வேயிங் சப்ஜெக்ட் இருக்கும். இது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரெகுலராக ஃபிக்ஸ்டு டேட்டு, மண்டேனா இந்த சப்ஜெக்ட் தான், டியூஸ்டேனா இந்த சப்ஜெக்ட் தான், வெனஸ்டேனா இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு வாரத்தில் 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான நியூமரிக்கல் சீரியஸ் பிஒய்க்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான், வேறு எந்த கொஸ்டின்ஸ் கிடையாது. பிஒய்க்கில் கேட்ட கொஸ்டின்ஸை ஒரு லைவ் செஷனாக கொண்டு போகலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட்டாக லைவ் டெஸ்ட்டு. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, அதுக்கு 1 minute டைம் தருவாங்க. அந்த 1 minute நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணிங்கன்னு பார்த்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தருவாங்க. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 15 கொஸ்டின் தான். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது 1/2 hour to 45 minutes. ஓகேவா? அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ரெகுலராக ஒரு நாளைக்கு 15 கொஸ்டின் அப்படின்னா 10 நாளைக்கு எவ்வளோ ஆகும்? 150 கொஸ்டின். 100 நாளைக்கு 1500 கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இது ரெகுலராக பண்ணாலே நியூமரிக்கல் செக்ஷனில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக தான் ஒரு வாரத்தில் 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி கொண்டு போயிருக்கோம். இந்த 5 சப்ஜெக்ட்ஸுமே ரொம்ப மேஜரான ஸ்ட்ரக்சரல் சப்ஜெக்ட்ஸ். அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் என்னது ஜியோ டெக்னிக் ஆல்ரெடி மார்னிங் போய்கிட்டு இருக்கு. அதனால் மார்னிங்கில் 4 o'clock லைவில் ஜியோ டெக்னிக் சப்ஜெக்ட்ஸே கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால் அது இல்லை. அதுக்கப்புறம் என்னது டிசைன் ஆஃப் ஆர்சிசி, ஹைட்ராலிக், இந்த மெயினான 4 சப்ஜெக்ட்டு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து சர்வேயிங். இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இது போதும். இது தாண்டி வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம். நியூமரிக்கல் செஷனில் 8 o'clock நீங்கள் டெய்லி லைவில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நியூமரிக்கில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் பிஓக்கில் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். அந்த பேஸ்லாம் கொண்டு போகிறோம். வாங்க போகலாம். இதை மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்குப்பா. என்ன அப்படின்னா, மண்டே வந்து எவ்ரி மண்டே நீங்கள் வந்து பிளான் செக் பண்ணி தேவையில்ல. மண்டே அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் SOM அவ்வளோதான். அதுக்கு டியூஸ்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். வெனஸ்டே உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா, சிகரம் டெஸ்ட் பேட்ச்க்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். சிகரம் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன்ஸ் போய்க்கிருக்கு, அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும். தேர்ஸ்டே வந்து டிசைன் ஆஃப் ஆர்சிசி, ஃப்ரைடே வந்து ஹைட்ராலிக்ஸ் இருக்கும், ஃப்ரைடே ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் இருக்கும். சாட்டர்டே இருக்காது, சாட்டர்டேவுமே சிகரம் டெஸ்ட் பேட்ச்க்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் சண்டே வந்து எல்லாருக்குமே காமனாக வெற்றியாளன் பேட்ச்க்கான வீக்லி வெற்றியாளன் பேட்சில் டெய்லி டெஸ்ட் வைப்போம். அந்த டிஸ்கஷன் அவங்க தனியாக கூகுள் மீட்டில் கொடுத்துருவோம். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் ஒரு வாரத்தில் என்னெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அந்த வீக்லி டெஸ்ட்டான டிஸ்கஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நார்மலாக மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த 5 லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கும்பா. இந்த வெற்றியாளன் பேட்சும் சிகரம் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9344835851 அப்படிங்கிற நம்பருக்கும் 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி, இல்லாட்டா வாட்ஸ்அப்பில் சிகரம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போடுங்க. இல்லை அப்படின்னா வெற்றியாளன் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் வேணும்னா வெற்றியாளன் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு போடுங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது நார்மலாக எல்லாமே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கொடுக்குற சோர்ஸ். யூடியூப்பில் லைவாக நைட் வந்து 8 o'clock ஷார்ப்பாக 8 PM ஜஸ்ட் 15 கொஸ்டின் நமக்கு தெரியும். 15 கொஸ்டினுக்கு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னா விஷயமே இல்லை. அந்த 1/2 மணி நேரத்தில் பிஒய் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும்னா முடியாது. அந்த 1/2 மணி நேரத்தில் எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஈஸி மாடரேட்லேருந்து கொண்டு போவாங்க. ஸ்டார்டிங்கில் ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், அடுத்து மாடரேட், அடுத்து ஹை லெவல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 டெஸ்ட் 8 டெஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதனால் அதை பாருங்கள். ரெகுலராக ஃப்ரம் மண்டேலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். நாளைக்குமே வந்து என்னது சர்வேயிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நாளைக்கு காமனாக இருக்குன்னா ஷெடியூல் ஃபாலோ பண்ணல, நாளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வேயிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சர்வேயிங் 50 கொஸ்டின் பிஓக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். மண்டேலேருந்து நார்மலாக ஷெடியூல், மண்டே ஷெடியூல் SOM, டியூஸ்டே ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், வெனஸ்டே சிகரம் டெஸ்ட் பேட்ச்க்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு கூகுள் மீட்டில் தான் இருக்கும். அதுக்கடுத்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே என்னது நமக்கு டிசைன் ஆஃப் ஆர்சிசி, ஃப்ரைடே அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ், சண்டே வந்து வெற்றியாளன் பேட்ச்க்கான வீக்லி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புகிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. படிக்கிறத கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக பண்ணிங்க. நமக்கே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் நிறையாவே இருக்குது. நம்ம சேனல்லே வந்து மார்னிங் ரெகுலராக வந்து ஜியோ டெக்னிக்கல் போகுது, ஈவினிங் வந்து லைவ் டெஸ்ட் போகுது. அது இல்லாமல் டெலகிராம் சேனலில் வந்து டெய்லி மார்னிங் ஈவினிங் 2 டைமே என்னது குவிஸ் போகுது. மார்னிங் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் குவிஸும், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ் குவிஸும் போகுது. இது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் பிஓக்கு கொஷின் பேஸ்டான கொஷின்ஸ் வந்து குவிஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக எந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி பேஸில் வந்து என்ன பண்ணாங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே போட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும்.
அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கை நீங்கள் உள்ள ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு லைவ் இது ரிலேட்டடான லைவுக்கான பிடிஎஃப், இந்த லைவ் 15 கொஸ்டின்ஸ் முடிக்கிறோமா அதுக்கான பிடிஎஃப், அது இல்லாமல் இந்த லைவ் டெஸ்ட்டில் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த லைவ் செட் பிடிஎஃப், அதுக்கப்புறம் லைவ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இல்லை லைவ் வந்து என்ன எப்போ ஸ்டார்ட் ஆகும், அந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே லைவுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். ஓகேப்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். நிறையா சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை இந்த ஷெடியூல் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா இதோட ஜியோடெக்னிக்கல் ஆட் பண்ணியிருந்தேன். ஜியோடெக்னிக்கல் எடுத்துட்டேன் அப்படின்னா மார்னிங் நம்ம போகுது, அது மார்னிங் வந்து ஒரு 10 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம அதிலே லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதனால் அது குவிட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். 15 கொஸ்டின்ஸ் தான். அதனால் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி சார் இதுதான் ரெகுலராக போகுதுல, எங்களுக்கு வந்து சிகரம் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஏன் ஜாயின் பண்ணோம். சிகரம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வாரத்தில் உங்களுக்கு 2 நாள் கிளாஸ், 2 நாள் டெஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு டெக்னிக்கலும் கவர் ஆகும், ஜிஎஸும் கவர் ஆகும், மேக்ஸும் கவர் ஆகும். அதுக்கான டிஸ்கஷன்ஸும் வரும். அதோட ரெக்கார்டு வீடியோ வந்து டிஸ்கஷன் கொடுக்குறோம்ல, அதுக்கான ரெக்கார்டு வீடியோ வந்துடும். மேபி நீங்கள் அட்டன் பண்ண முடியல லைவ் டிஸ்கஷன், அப்போ ரெக்கார்டு வீடியோ வந்துடும். அப்போ ரெகுலராக நீங்கள் அந்த ருட்டீனில் ஃபாலோ பண்ணும்போது எந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். அதுக்காக சிகரம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சார் சிகரம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டோம், அப்போ வெற்றியான ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு தேவையா? ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ படித்து முடிக்கிறேன், எனக்கு ரிவிஷன்ஸ் ஒரு ஆர்டராக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெற்றியான பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு எந்த ஆர்டரில் போகணுன்னே தெரியாது, எப்படி சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணே மறந்து போச்சு, நம்ம 4 வருஷம் படிச்சிருக்கோம், அது ரீகலெக்ட் பண்ணணும், எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் வெற்றியாளன் பேட்ச் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஃபெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக சார் கிளாஸஸ் போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் சிவில் ஏஎன் ஜேடிஓ எக்ஸாம்ஸ்க்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணலாம், என்கொயர் பண்ணலாம். ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.